காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். யூடியூபர் சவுக் சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் மனு மீதான உத்தரவை பிற்பகலுக்கு தள்ளி வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி. வணக்கம். பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த 12ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆள்கொணர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவர் எப்படி எதிர்காலத்தில் நடந்து கொள்வார் என்று உத்தரவாத மனு தாக்கல் செய்ய சவுக்கு சங்கர் தரப்புக்கு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் தரப்பில் உத்தரவாத மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த உத்தரவாத மனுவில் அவர் எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் என்பதை பற்றி தெளிவுபட குறிப்பிடவில்லை என்றும் ஏற்கனவே அவருடைய செயலை நியாயப்படுத்தும் வகையில் குறிப்பிட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் ஆட்சேபம் தெரிவித்தார். தொடர்ந்து சவுக்கு சங்கரின் தாயார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சவுக்கு சங்கருடைய கருத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்படவில்லை, பொது சொத்துக்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை, குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கும் முன்பாக 4 வழக்குகளில் கைது செய்யப்பட்டார். ஆனால் அந்த வழக்குகள் அந்த குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்படவில்லை என்று வாதிடப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றிதான் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சவுக்கு சங்கருடைய பேச்சால் பல்வேறு இடங்களில் அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து வருவதால் இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தெரிவித்தார். இதற்கிடையில் இந்த வழக்கில் தங்களை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பத்திரிகையாளர் சந்தியா மற்றும் தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி ஆகியோர் தரப்பிலும் முறையீடு செய்யப்பட்டது. அவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பிளாக்மெயிலரான சவுக்கு சங்கரால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் தங்களுடைய மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து பத்திரிகையாளர்கள், காவல்துறையினர் மற்றும் நீதித்துறையினர் குறித்து அவதூறு கருத்துக்களை சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளதால் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த வழக்கில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக இறுதி விசாரணை எடுத்துக் கொள்வதற்கு தொடர்பாக தங்களுக்கிடையே மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதி சுவாமிநாதன் இந்த மனு மீதான உத்தரவை பிற்பகலுக்கு பிறப்பிக்கப்படும் என்று அறிவித்தார். இதற்கிடையில் கோவையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு உத்தரவிட கேட்டு சவுக்கு சங்கரின் தாயார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சவுக்கு சங்கர் தாய் கொடுத்த புகார் மீது விசாரணை நடத்தி 4 மாதங்களுக்குள் தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.